Hello students, welcome to our channel. So இன்னையோட வீடியோல வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தி பார்க்க போறோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து எத்தனை வருஷ கோர்ஸ், எந்த டிபார்ட்மெண்ட்ல வரும், அதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்தா என்னெல்லாம் படிக்கலாம், ஸோ அதுல என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பிடெக் கோர்ஸ், அது வந்து 4 years கோர்ஸ், யூஜி ப்ரோக்ராம். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில வந்து என்னன்னா எது வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா மேனேஜ்மெண்ட், வெப், மொபைல் டெக், சைபர் செக்யூரிட்டி அண்ட் கிளவுட் பேஸ்ட் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஃபோக்கஸான கோர்சஸ். ஓகேவா? ஸோ ஐடி இஸ் வெரி சிமிலர் டு ஐடி வந்து ரொம்ப சிமிலர் டு சிஎஸ்சி, அதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப சிமிலர் ஆனது ஐடி இன்ஃபர்மேஷனுக்கு. பட் மோர் ஃபோக்கஸ் எதுல வந்து மோர் ஃபோக்கஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல அண்ட் நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஐடி சர்வீசஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்தீங்கன்னா நீங்க சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், சாஃப்ட்வேர், அப்புறம் வந்து ஏஐ பேஸ்டு சிஸ்டம், ஸோ இதுலெல்லாம் வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கோர்ஸ் இது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸோட ஹைலைட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ரொம்ப டிமாண்டான கோர்ஸ், இந்தியாலயும் சரி அப்ராட்லயும் சரி இது வந்து ரொம்ப டிமாண்டான கோர்ஸ், எங்க இந்தியாலயும் அப்ராட்லயும். நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஆப், சாஃப்ட்வேர், வெப் பேக்கிங் அண்ட் நெட்வொர்க்கிங். ஸோ இது வந்து பெஸ்டான கோர்ஸ் எது யாருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எதுலலாம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜில ஆப்ஸ், இன்டர்நெட், வெப் ப்ரௌசிங், அப்புறம் வந்து வெப்சைட்ஸ், இதுல எல்லாம் வந்து நிறைய டெக்னாலஜிக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல நாலேஜும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க, இதெல்லாம் நம்ம கத்துக்கணும்ட்டு. ஸோ அதான் வந்து இன்ட்ரெஸ்ட் இன் ஆப், சாஃப்ட்வேர், வெப் ஹேக்கிங் அண்ட் நெட்வொர்க்கிங், ஈஸி டு கெட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஐடில வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈஸியா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபிளெக்சிபிள் ஒர்க், ரிமோட் ஒர்க் அவைலபிலிட்டி. ஸோ ஐடி இப்போ ஐடில ஒர்க் பண்றவங்களும் ஃபிளெக்சிபிள் ஒர்க், இஃப் தே வாண்ட் டு டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்றது, ஒரு ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்றது. ஸோ எங்க இருந்து ஒர்க் பண்ணாலும் நம்ம ஐடில மட்டும் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து லாங் டேர்ம் ஸ்டேபிள் கெரியர், இது வந்து கான்ட்ராக்ட் பீரியட் எல்லாம் இருக்காது. ஸோ இப்போ 1 degree முடிச்சுட்டு நம்ம உள்ள போறோம், அதுக்கேற்ற சர்டிபிகேஷன் கோர்ஸ், அதுக்கேற்ற நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு ஃபிளெக்சிபிளான ஜாப், லாங் டேர்ம் பீரியடான ஜாப்னு சொல்றாங்க. இதை வந்து கோர்ஸோட ஹைலைட்ஸ். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸுக்கு ஐடி இன்ஃபர்மேஷன் கோர்ஸுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, என்ன படிச்சா வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா கம்ப்ளீட்டட் 10th முடிச்சு டிப்ளமோ ஐடி பண்ணலாம். 12th முடிச்சு 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல 50 to 60% வந்து கம்பல்சரி மார்க் எடுத்துக்கணும். அது வந்து 50 to 60% எடுத்துருக்கணும். பட் வேரியஸ் ஃப்ரம் காலேஜ், சில காலேஜ் வந்து 65% அபோவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ மேக்சிமம் 50 to 60% மார்க்ஸ் எடுத்திருக்கணும். மினிமம் 50 to 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருக்கணும். வேரியஸ் காலேஜ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸும் சேஞ்ச் ஆகலாம். 65%, 70% கூட அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா கண்டிப்பா வந்து 55% அபோவ் எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நான் ஜாயின் பண்ணணும் காலேஜ்ல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன வந்து இன்ஜினியரிங் குரூப்புக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா பார்த்தீங்கன்னா ஜேஇ, மெயின்ஸ், டிஎன்ஏ, விஐடி. ஸோ இப்போ காலேஜஸ்ல இப்போ விஐடி, எஸ்ஆர்எம், அமிர்தா அந்த மாதிரி காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணா அங்க ஒரு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்ஸ் என்ன பார்த்தா விஐடி ட்ரிபிள், எஸ்ஆர்எம் ட்ரிபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜஸ்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்ஸஸ் வைப்பாங்க. Next, PCMC course are also fully eligible. So physics, computer science, mathematics அந்த கோர்ஸ் பசங்களும் எலிஜிபிலிட்டி ஆவாங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் என்னெல்லாம் மேஜரான சப்ஜெக்ட்ஸ் ஐடி இன்ஃபர்மேஷன்ல, எதெல்லாம் மேஜர், எதெல்லாம் இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன் C++, ஜாவா, பைத்தான் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர், டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், BDMS, operating system, computer network, web technology, cyber security, cloud computing, data analytics, and mobile application development, software engineering, AI and MI, machine learning and artificial intelligence,
அண்ட் அட்வான்ஸ்டு இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ். இதை தாண்டி இன்னும் அட்வான்ஸா என்னென்ன படிக்கணும்னா பிளாக் செயின் பேசிஸ், ஐஓடி, எட்ஜ் கம்ப்யூட்டிங், எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் டெவலப்ஸ். இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ். இந்த 6 சப்ஜெக்ட், இது 6 கோர்சஸ் வந்து ரொம்ப மெயினான அட்வான்ஸ். இதை தாண்டி நான் எக்ஸ்ட்ராவா அட்வான்ஸா படிக்கணும்னா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான ஏரியா. நெக்ஸ்ட், இதுல என்ன ஸ்கோப் இருக்கு? ஸோ ஐடி இன்ஃபர்மேஷன்ல எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்கு, என்ன எங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கு, எப்படியெல்லாம் டிமாண்ட் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஐடி வில் ஹாவ் அ ஹையஸ்ட் ஜாப் க்ரோத் டியூ டு, எதனால ஐடி வந்து க்ரோத் ஆயிட்டு இருக்கு, அதே மாதிரி ஹையஸ்ட் ஜாப் க்ரோத் எங்க வந்து ஹையஸ்டா ஜாப் க்ரோத் இருக்கு பார்த்தா ஐடில மட்டும்தான். ஸோ அது எதுக்காக வருதுன்னா, இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இப்போ சாட் ஜிபிடி, மேட்டா அதெல்லாம் நிறைய வந்ததுனால ஐடி வந்து நிறைய நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியா வந்து ஒர்க்கை ஃபினிஷ்டு பண்ணவும் முடியுது. ஸோ ஏஐ இன்ஃபர்மேஷன், கிளவுட் கம்ப்யூட்டிங் பூம், சைபர் செக்யூரிட்டி நீட், டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் இன் எவ்ரி செக்டார். இந்த எல்லா செக்டார்லயும் வந்து லைக் ஸ்கூல்ஸ்ல இருந்து கம்பெனிஸ் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்றது ஏஐ. ஸோ அதனால எல்லா இடத்துலயும் ஏஐ ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், IT engineers are required in every industry, so scope is extremely high. IT field வந்து எல்லா இடத்துல லைக் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கூட, கவர்மெண்ட் ஆஃபீஸ், பிரைவேட் ஆஃபீஸ்ல, அப்புறம் வந்து கிளைண்ட் தனியா ஃப்ரீலான்சிங் பண்ற இடத்துல எல்லாத்துலயும் வந்து ஐடி இன்ஜினியர்ஸ் வந்து கம்பல்சரி வேணும். ஸோ அதனால அவங்க ஸ்கோப் வந்து ரொம்ப ஹையஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஸ்பெஷலைசேஷன் எதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலானது ஐடி இன்ஃபர்மேஷன்ல, எதெல்லாம் ஸ்பெஷல் ஆனது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ், ஏஐ அண்ட் எம்எல் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ், வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் டெவலப் இன்ஜினியர்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்பெஷலான சப்ஜெக்ட்ஸ். லைக் கோர்ஸ் மாதிரி இப்போ நம்ம தமிழ், இங்கிலீஷ் அது மாதிரி படிக்கும். அதே மாதிரி காலேஜ்ல ஒரு செமஸ்டருக்கு வந்து ஒரு கோர்சஸ் வரும். இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ். நெக்ஸ்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் போத் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர்ல எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தா? ஃபர்ஸ்ட், அதுல பிரைவேட் செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர், இதெல்லாம் ரோல்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர், வெப் டெவலப்பர், ஆப் டெவலப்பர் அண்ட் நெட்வொர்க் இன்ஜினியர், கிளவுட் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி எல்லாம், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், டேட்டா அனலிஸ்ட், UI and UX டிசைனர், ஐடி கன்சல்டன்ட் அண்ட் டெவலப் இன்ஜினியர். ஸோ இதெல்லாம் வந்து பிரைவேட் கம்பெனில இருக்க ரோல்ஸ். இதை தாண்டி நிறைய ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலான ரோல்ஸ், இம்பார்ட்டன்டான ரோல்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் சைட் செக்டர்ல எந்த மாதிரியான ரோல்ஸ் இருக்கும் பார்த்தா, நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் NIC, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ISRO and DRDO, railway, IT post, banking, IT officers and SSC scientist assistant, state government projects and PSU IT job, Bell, Dell and ONGC. ஸோ இதுல நீங்க என்ன கேட்கலாம், கவர்மெண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நமக்கு ஃபைல்ஸ் மூலியமா எல்லாம் ஃபுல்லா ரிட்டன், எதுவுமே வந்து அப்பெல்லாம் கம்ப்யூட்டர்ல வந்து ஃபீட் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, எல்லாம் ஃபுல்லா ஹேண்ட் ரிட்டன். இப்ப எல்லாமே எலக்ட்ரானிக்ல வந்துச்சு. லைக் ஒரு அவங்களோட ரேஷன் கார்டு நம்பர் போட்டா அந்த நம்பரோட அந்த ஃபுல் டீடைல்ஸ் வந்துடும், யார் பேர்ல இருக்கு என்ன இருக்குன்னு அப்படின்ட்டு. அதுதான் வந்து ஃபுல்லா அந்த ஒர்க்ஸ், அந்த ப்ராஜெக்ட் லைக் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பண்ணுவாங்க. கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி ஒரு சர்டைன் பீப்புள்ஸை வந்து அதுக்காக ஹையர் பண்ணி 6 monthsல இதை வந்து நீங்க சர்டிபிகேட்டா மாத்தணும், டாக்குமெண்டேஷனா மாத்தணும் அப்படின்ட்டு சொல்லி அவங்க கான்ட்ராக்ட்ல எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதுதான் ஸ்டேட் கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட். அண்ட் PSU ஜாப்ஸ், PSUனா லைக் அது ஸ்டேட் கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட், அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்ராட்ல வந்து எங்கெல்லாம் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐடி இன்ஃபர்மேஷனுக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, USA, கனடா, ஜெர்மனி, UK, ஆஸ்திரேலியா அண்ட் சிங்கப்பூர். இங்கெல்லாம் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிமாண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு. ஸோ அங்க என்ன ரோல்ஸ் இருக்குன்னு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ன்னு பார்த்தா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கிளவுட் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்ஸ் அப்ராட்ல. நெக்ஸ்ட், salary package for the in experience in India and freshers.
எக்ஸ்பைர்ட் இப்போ 5 years above அப்படின்னா எவ்வளவு சேலரி வரும், அப்ராட்ல என்ன சேலரி வரும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்தியால வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான சேலரி அமௌண்ட் per annum 3.5 lakhs to 7 lakhs per annum and experience 5+ years of experience பார்த்தா 12 lakhs to 25 lakhs per annum and top companies 20 lakhs to 45 lakhs per annum. ஸோ இதுவே நீங்க அப்ராட் போனீங்கன்னா லைக் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் உங்களோட ஸ்கில்ஸ் உங்களோட சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பொறுத்து அவங்க சேலரி வந்து உங்களுக்கு ரிலேட்டடா எவ்வளவோ தருவாங்க. ஸோ அப்ராட்ல வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் தி கம்பெனி த சேலரி வில் பி allotted for you. ஸோ அதான் இப்ப சொன்னேன்ல. ஸோ யூஎஸ்ஏ $70 to $120 per annum and Canada CAT 60,000 to 95,000 per annum. இப்போ ஹையர் ஸ்டடிஸ், ஸோ இந்தியா அண்ட் அப்ராட்ல ஹையர் ஸ்டடிஸ் இப்போ யூஜில வந்து பிடெக் ஐடின்னு சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி டிப்ளமோல வந்து டிப்ளமோ ஐடின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் யூஜி முடிச்சாச்சு, டிப்ளமோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பிஜில என்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு இந்தியாலயும் அப்ராட்லயும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியால எம்டெக் ஐடி, எம்டெக் இன் சைபர் செக்யூரிட்டி, எம்டெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எம்பிஏ ஐடி ஹெச்ஆர் அண்ட் ஃபைனான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பிஜிக்கான கோர்சஸ். நெக்ஸ்ட் டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங். பிஜில டிப்ளமோ பண்ணணும்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங். நெக்ஸ்ட் ஃபார் தி அப்ராட்ல வந்து எம்எஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ் இன் ஐடி, எம்எஸ் இன் சைபர் செக்யூரிட்டி, எம்எஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எம்எஸ் இன் டேட்டா சயின்ஸ், எம்எஸ் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து அப்ராட்ல இருக்க கோர்சஸ். ஸோ பிஜில என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நீங்க பாத்துட்டீங்க. ஸோ எங்கன்னா இந்தியா, அப்ராட் அண்ட் ஃபார் டிப்ளமோல என்னென்ன கோர்சஸ் இருக்கு பிஜிலன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாப் ரெக்ரூட்டர்ஸ் எந்த கம்பெனில வந்து ஹையர் பண்றாங்க ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபினிஷ் பண்ண இன்ஜினியர்ஸ்க்கு வந்து எந்த கம்பெனிஸ்ல எல்லாம் ரெக்ரூட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, அசென்ஜர், ஹெச்சிஎல், காக்னிசன்ட், அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், ஒரசைக்கிள் அண்ட் பேஜ் மினி அண்ட் டெலாய்ட். ஸோ இந்த கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து டாப் ரெக்ரூட்டட் கம்பெனிஸ் இன் இந்தியா. ஸோ இந்த கம்பெனிஸ் அப்ராட்லயே இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க பேஸ்ட் ஆன் யர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாப் ரெக்ரூட்டட் கம்பெனிஸ். நெக்ஸ்ட் யார் இந்த கோர்ஸை படிக்கலாம்? ஸோ ஐடி இன்ஃபர்மேஷன் படிச்சுட்டு எதுக்காக இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, வாண்ட் அ ஸ்டேபிள் சாஃப்ட்வேர் கெரியர். ஸோ நிறைய பேர் கம்ப்யூட்டர்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்ம இதை எடுத்து படிச்சா ஒரு வேல்யூ இருக்கு, கெரியர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், லாங் டேர்ம் ஃபிளெக்சிபிளான ஒர்க் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஐடி இன்ஃபர்மேஷன் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் வாண்ட் அ ஸ்டேபிள் கெரியர் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் லைக் கோடிங், டிசைனிங், ப்ராப்ளம் சால்விங். லைக் கோடிங் தனியா படிச்சுட்டு கோடிங் லைனே போறது, டிசைனிங், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹை பேயிங் ஜாப்ஸ், நிறைய ஹை பேமெண்ட் ஜாப்ஸ். லைக் இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கே வந்து அங்கெல்லாம் ஸ்டார்டிங் சேலரி 50,000 60,000 தருவாங்க. பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து ரிமோட் ஒர்க்கிங் ஏரியா, வேறெவர் யூ ஆர், எங்க இருந்தாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், ஃபிளெக்சிபிளா ஒர்க் இருக்கும். இது வந்து உங்க கெரியரை வந்து டெவலப் பண்ணும். நெக்ஸ்ட் உங்க கெரியரை வந்து டெவலப் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ரிஃபர் சாஃப்ட்வேர் ஓவர் ஹார்ட்வேர். நெக்ஸ்ட் வாண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அப்ராட். ஸோ இங்க மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம லைக் அப்ராட்லயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அப்ராட்லயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் growth. ஸோ இப்போ 2026 இப்போ நம்மளுக்கு கரண்ட் 2026 நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான growth இருக்கும் அப் டு 2035 வரைக்கும் நான் சொல்றேன், ஓகேவா? எக்ஸ்பெக்டட் growth rate 25% to 30% வேர்ல்ட் வைடு. ஸோ எக்ஸ்பெக்டடான growth, இப்போ எக்ஸ்பெக்டடா நான் growth பண்றது எவ்வளவு இருக்கும்னா 22% to 35% வந்து வேர்ல்ட் வைடு நல்லா கெரியர் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டா இருக்கும். அதே மாதிரி லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். ஒரு நல்ல growth இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? கெரியர். நெக்ஸ்ட் ஏ அண்ட் எம்எல் எக்ஸ்பான்ஷன். ஸோ
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மிஷின் லேர்னிங்கும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி டிமாண்ட் இன்க்ரீசிங் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் பூம். ஐடி இன் ஹெல்த் கேர் ஃபைனான்ஸ் அக்ரி. ஐடி ஹெல்த் கேர்லயும் சரி, ஃபைனான்ஸ்லயும் சரி, அக்ரிகல்ச்சர்லயும் சரி, அதே மாதிரி சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இன்னும் நிறைய இருக்கு. ஸோ ஐடிஸ் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரிமோட் ஒர்க்கிங் ஃப்ரம், அதாவது சொன்னல வேற எவர் யூ ஆர், எங்க இருந்தாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம், ரிமோட் ஒர்க்கிங் ஏரியா. நெக்ஸ்ட் மெட்டாஃபர் பிளாக் ஐஓடி ரிசீவிங். ஸோ நம்ம ஐடி இன்ஃபர்மேஷனோட கிளியரா டீட்டெயிலா கொடுத்தாச்சு. ஸோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நான் வீடியோஸ் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற எதுனா உங்களுக்கு கோர்ஸ் டீடைல்ஸ் வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.